வணக்கம். சென்னை ஆவடி அடுத்த திருநின்றவூர் பகுதியில் ஓட்டலில் அமர்ந்து உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்த சிறுவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளி ஒருவர் மீது தாவேக நிர்வாகிகள் சிலர் தாக்குதல் நடத்தியிருக்கும் சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகளானது வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் திருநின்றவூர் அடுத்த நெமிலிச்சேரி பகுதியில் உள்ள ஓட்டலில் ஒன்றில் 3 சிறுவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளி ஒருவர் அமர்ந்து உணவு சாப்பிட்டுக் கொண்டு இருந்துள்ளனர். அப்போது அங்கே வந்த தாவேக நிர்வாகிகளான ரவிக்குமார், யாபேஸ், வினோத்குமார் ஆகிய 3 பேரும் அவருடன் இருந்த சில நபர்களும் அங்கே மது அருந்திவிட்டு வந்து ஓட்டலில் சாப்பிட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து அங்கு அமர்ந்திருந்த சிறுவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளி ஏதோ பேசிக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. அவர்கள் தாவேகாவை பற்றி தான் பேசுகிறார்கள், தாவேகாவை தான் விமர்சிக்கிறார்கள் என்று ஆத்திரமடைந்த தாவேக நிர்வாகிகள் அவர்களிடம் சென்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். வாக்குவாதம் அதிகரித்த நிலையில் சிறுவர்கள் மற்றும் அந்த மாற்றுத்திறனாளியை அவர்கள் தாக்கியதாக கூறப்படுகிறது. அது மட்டுமின்றி மாற்றுத்திறனாளியான புஷ்பராஜை அவரது வீட்டிற்கு சென்று நள்ளிரவில் தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. இந்த விவகாரம் தொடர்பாக புஷ்பராஜ் திருநின்றவூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் அடிப்படையில் தற்போது போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதே சமயம் தங்களை தகாத வார்த்தைகளிலும் தரக்குறைவாகவும் அவர்கள் பேசியதாக சிறுவர்கள் மற்றும் புஷ்பராஜ் மீது தாவேக தரப்பிலும் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இருதரப்பு புகாரையும் தற்போது போலீசார் விசாரித்து வருகின்றனர்.